சத்யசாயிநாதனின் கண்ணோக்கம் பெற்ற அன்றே நான் புறப்பட்டு சிதம்பரம் என்னும் சிவசேத்திரம் செல்வதற்காக புகை வண்டியில் பயணமாகிக் கொண்டு இருந்த வேளை நடந்ததை சொல்வேன் கேளீர். கண்ணீரினால் நனைந்த மேல் சட்டையுடன் புகை வண்டியில் போய்க் கொண்டிருந்த பொழுது எனது ஆசனத்திற்கு நேர் எதிரே இருந்த வயோதி பாடியார் ஒருவர், நீங்கள் சிலோனா என்றாரே பாரி. நான் அதிசயித்துப் போயாமாம், நான் சிலோன்தான், இலங்கையர்தான் என்று சொன்னேன் பணிவோடு. ஏன் இந்தியா வந்தீர்கள், இப்போ எங்கே போய்க் கொண்டு இருக்கிறீர்கள் என்றார் அவர். நான் சத்திய சாயி பகவானை தரிசனம் செய்துவிட்டு சிதம்பரம் நோக்கி போய்க் கொண்டு இருக்கிறேன் என்றேன். அருமை அருமை, நீங்கள் போகும் வழியில் தானே திருவண்ணாமலை என்ற புண்ணிய சேத்திரம் இருக்கிறதே. அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிச் செல்லலாம் அல்லவா என்றார் அவர். என்றார் அவர் என்றார் அவர் என்றார் அவர் என்றார் அவர் என்றார் அவர். அப்படியா, அப்படி என்றால் எப்படி அண்ணாமலைக்கு போவது நான் என்று ஆவலாய் கேட்டேன். விழுப்புர நிலையத்தில் இறங்கி குதிரை வண்டில் பிடித்துச் செல்லலாம் அல்லவா என்றார் அவர். அதன்படி விழுப்புரத்தில் இறங்கி பார்த்தால் எல்லாம் வெளிச்சோடி போய் இருந்தது, சன நடமாட்டமே இல்லை. ஒரே ஒரு குதிரை வண்டில் மட்டுமே அங்கு நின்றதை கண்டேன். அந்த வண்டிலில் ஏறி கோயிலை அடைந்து உட்சென்று கருவறை தரிசனம் செய்ய ஒரு சிறிய வரிசையில் நின்றேன். கருவறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் என்னே அதிசயம், ஒரு பெரிய மின்சக்தி அலையானது எனது உடம்பை தாக்கியது. உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலைக்கு அந்த மின்னோட்டம் ஏறியது. இறந்து விடுவேனோ என்ற அச்சமும் ஏற்பட்டது. அன்று காலை சாயி பகவானின் நயன தீட்சையில் பெற்ற சக்தியே இந்த சக்தியை உணர்வதற்கு ஏதுவாயிற்று என்று உணர்ந்து பேரானந்த நிலையடைந்தேன். பிற்காலத்தில் ரமண மகரிஷியை அறியவும் அவரது நூல்களை கற்று தேரவும் இது வழிகோலியது எனலாம் சாயின் அற்புதமே. புகை வண்டியில் வந்த அன்பர் என்பதும் கோயிலில் நடந்த மின் அதிர்வும் என்பதும் எனக்கு புலனாயிற்று. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களே, என்றும் உணர்ந்து கொள்வீர்களே.
தோன்றிய காலத்தில் ஆங்கில டிப்ளோமா ஆசிரியர்களுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. அதற்கு விண்ணப்பித்து அந்த வேலைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டேன். கொழும்பில் இருந்து புறப்பட்டு பூநகரி பிரதேசத்துக்கு சென்று பொன்னாவெளி என்னும் கிராமம் ஒன்றில் ஆசிரியராக சில காலம் கடமையாற்றி வந்தேன். அங்கு நான் உணவு எடுத்த வீட்டில் சத்திய சாயியை அறிமுகம் செய்து அவரின் திருவுருவப் படம் ஒன்றை கொண்டு போய் அவர்களது வீட்டில் ஸ்தாபித்து பிரதியாழந்தோறும் சாயியின் 108 நாமங்கள் சொல்லி பஜனை செய்து வழிபாடு செய்து வந்தோம். அதுவே அந்த கிராமத்தில் மக்கள் சாயியை அறிய துணை நின்றது எனலாம். ஒரு நாள் நான் பாடசாலை முடிந்து அந்த வழியால் வந்தபோது ஓரவல ஒலி கேட்டது. ஓடிப்போனே. இளமன்னை ஒருத்தி ஓவென்று அலறி தனது வீட்டு தெருவில் மூர்ச்சையற்று விழுந்தாள். அவளது மகன் ஒரு சிறு பாலகன் சட்டை குத்தும் ஊசியை விழுங்கி அது அவனுடைய மேல் தொண்டையில் குத்தி நன்றாக உள்ளே போய்விட்டது. கையால் எடுக்க முடியாத நிலையில் இருந்தது. தாய் அதனைக் கண்டு கையினால் எடுக்க முடியாத படியினால் மயங்கி விழுந்தாள். எல்லோரும் கதறி அழுதனர். நான் உடனே சத்திய சாயியின் நாமத்தை சொல்லிக் கொண்டு பையனின் தொண்டைக்குள் கையை விட்டு ஊசி முனையை இறுகப் பிடித்து சாயியின் துணை கொண்டு சாயிராம் என்று சொல்லிக் கொண்டு ஊசியை வளைக்காமல் நேரே இழுத்து எடுத்தேன். என்னே அதிசயம், ஒரு துளி இரத்தமும் சிந்தவில்லை. ஓல ஒலிகள் நின்றன. மயங்கின தாய் எழுந்தாள். சாயியின் நாமத்தை மக்கள் உச்சரித்தனர். பிள்ளையின் தந்தையார் மாலை வீடு வந்து பையனை சாவகச்சேரி வைத்திய சாலைக்கு சைக்கிளில் கொண்டு போனார். அங்கே காட்டி மருந்து தேவையில்லை என்று சொல்லப்பட்ட படியினால் மகிழ்ச்சியுடன் திரும்பினார் என்று அறிவீரே நீங்கள். சத்திய சாயி அவதாரம் வெளிப்படும் முறைகளை பார்த்தோமே நாம். அவரது புகழ் ஓங்குக எங்கும் என்றும், எங்கும் என்றும் அவரது புகழ் ஓங்குகவே. காட்டுப்பகுதிகளில் ஆசிரியராக கடமையாற்றும் நாட்களில் பல வகையான துன்பங்களால் வேதனைப்பட்ட காலம் அது. விடுதலை நாட்களில் மட்டுமே யாழ்ப்பாணம் செல்வது வழக்கமாயிருந்தது. ஒரு முறை சாயி சரவணமுத்து என்ற பெரியார்
விரைவில் வருகிறது என்றார் அவர். எனக்கோ அது அன்றைய நடைமுறையில் நடவாத காரியமாகத் தெரிந்தது. ஏனெனில் போர் சூழல் காரணமாக யாருக்கும் மாற்றமே நடைபெறவில்லை. சில வாரங்களுக்கு பிறகு கொழும்பு கல்வி கந்தோரில் வேலை செய்யும் ஒரு பெண்மணியின் தந்தையிடம் அவரது மகளுக்கு கொடுக்க ஒரு அறிமுக கடிதம் வாங்கி இதனை கொண்டு கொழும்பு கல்வி கந்தோருக்கு போய் அந்த பெண்மணியிடம் கொடுக்கும். படிசாயி சரவணமுத்து என்ற அந்த சாயி அன்பர் கட்டளையிட்டார். கடிதத்தை வாங்கி போர் சூழல் மத்தியிலும் கொழும்பு கல்வி கந்தோருக்கு சென்று ஒருவாறு அக்கடிதத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்தேன். அவரோ கடிதத்தை வேண்டா வெறுப்புடன் வாங்கி ஒன்றும் பேசாது உள்ளே சென்று விட்டார். ஒரு மணி நேரம் வரை காவல் இருந்த பொழுது திடீரென அந்த பெண் ஓட்டமாக என்னிடம் வந்து நீர் புட்டப்பட்டு போயிருக்கிறீரா என்று கேட்டார். நான் போயிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது தனது அதிகாரி டிரெக்டர் ஒரு சாயி அன்பன் என்றும் அவர் சாயியின் இடமான புட்டபர்த்திக்கு போன ஒருவரை காண விரும்புகிறார் என்றும் அவருக்கு தமிழே தெரியாத காரணத்தால் ஆங்கிலத்தில் போகும் முறைகளை சொல்ல வேண்டும் என்றார். நானாம் என்று சொல்லி உள்ளே போனதும் எனக்கு எழுந்து நின்று கை குலுக்கிய அந்த டைரக்டர் எப்படி சுகம் என்று முன்னர் நன்றாக தெரிந்தவர் போல் எனது சுகம் விசாரித்தார். நான் எனது சுகத்தை சொல்லிவிட்டு புட்டபர்த்திக்கு போகும் முறையை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அதை கேட்காமல் நான் ஏன் அங்கு வந்ததாக கேட்டுவிட்டு தன்னை பற்றி சில செய்திகளை நண்பனுக்கு சொல்வது போல் சொல்லிக் கொண்டு இருந்தார். பின்னர் அந்த பெண்ணை பார்த்து செயலாளரிடம் நான் சொன்னதாக சொல்லி இவரின் வேலை மாற்றத்தை பெற்றுக்கொடு என்று சிங்களத்தில் அந்த பெண்ணுக்கு சொல்லிவிட்டு எனக்கு நன்றி கூறி என்னை வெளியே அனுப்பினார். ஒரு மணித்தியாலம் கடந்த அளவில் அந்த பெண்மணி சிரித்தபடியே என்னிடம் வந்து வேலை மாற்ற கடிதத்தின் பிரதி ஒன்றை தந்தார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு சாயின் பெரும் புகழையை எண்ணியபடியே பேரானந்தத்தில் திளைத்தபடியே ஊர் வந்து சேர்ந்தேன். சாயின் பெரும் புகழை யார்தான் அறிய வல்லாரே பாரீர் நீங்கள். இவ்வாறாக யாழ்ப்பாணத்தில் கற்பித்தல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் நாட்களில் நான் மிகவும் விரும்பி வழிபடும் சாயி திருவுருவத்தை ஒரு நாள் பார்த்த போது என்ன அதிசயம்! அதன் கண்ணாடியில் ஒரு
படத்திற்கு முன்னாள் நிலச்சாரிலும் விபூதி சிந்தியிருந்தது. என்னே சுவாமி, என்னே அற்புதம் இது, இவ்வளவு தொகையாக விபூதி கொட்டியிருக்கிறதே. நான் என்ன தவம் செய்தேன் என்று பிரார்த்தித்து குடும்பத்தில் உள்ள 2 சிறு பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் காட்டினேன். மூத்தவர் மகன், அவருக்கு 5 வயதுதான் இருக்கும். இடைநேரங்களில் சாத்தியிருந்த சுவாமி அறை கதவு சற்று குலுங்கிய சத்தம் கேட்கும். அந்த நேரத்தில் மகன் எம்மை இழுத்து கொண்டு சுவாமி அறைக்கு செல்வார். என்னே அதிசயம், அதே படத்தில் குங்குமம் கொட்டியிருக்கும். எங்களுக்கு கதவு குலுங்கிய சத்தம் கேட்காமல் இருந்தாலும் மகன் கையை பிடித்து இழுத்துச் செல்வார். கதவை திறந்து பார்த்தால் விபூதி இன்னொரு படத்தில் கொட்டியிருக்கும். கதவு மிகப் பெரிதாக சத்தத்தோடு அதிரும். உடனே ஏதோ நடந்திருக்கிறது என்பது எமக்கு தெரிந்துவிடும். அடையில் 13 படங்கள் இருந்தன. 4 அல்லது 5 படங்களே சாயி படங்களாகும். ஏனைய படங்கள் இந்து தெய்வங்களின் படங்களாகும். 13 படங்களிலும் விபூதி கொட்டியிருந்தது. திருநீற்றில் துளசி வித்துக்களை கலந்து வாசமாக்கி இருப்பார் சுவாமிகள். இவ்வாறு 2 மாதம் வரை இது நடைபெற்றது என்று அறிவீர்களே நீங்கள், என்று அறிவீர்களே நீங்கள், என்று அறிவீர்களே நீங்கள். திருநீறு, குங்குமம், தீர்த்தம் ஆகியன திருவுருவப் படங்களில் சொரிந்த காலங்கள் போய் சில வருடங்களின் பின் சத்யசாயி பகவானை பற்றி நான் 2 நூல்கள் எழுதியிருந்தேன். அதில் பெரிய புத்தகமான அத்வைதமும் சாய் அவதாரமும் என்ற புத்தகத்தில் சில பிரதிகள் எனது தங்கையின் வீட்டில் உள்ள முன் அறையில் உள்ள புத்தக அலுமாரியில் இருந்தன. எங்கள் வீட்டு படங்களில் சொரிந்த விதமாகவே தங்கையின் வீட்டில் இருந்த சாயி பகவானின் படங்களிலும் திருநீறு முதலாய பொருட்கள் சொரியத் தொடங்கின. வைக்கப்பட்ட தீர்த்த நீர் தோடம் வளச்சாராக மாறியது. இன்னும் பல பல அற்புதங்கள் அங்கு இடம் பெற்றன. தங்கையின் 3 மற்றும் 4 வயது ஆண் பிள்ளைகள் தங்களுக்கு காசு தர முடியுமா என்று பகவானை பிரார்த்தித்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஒரு நாள் சிறிது நேரத்தில் சுவாமிக்கு முன்பு நாணய குற்றி ஒன்று
வைக்கப்பட்டிருந்தது. தங்கை இதனை அறிந்து பிள்ளைகளை கண்டித்து, காசையா கேட்பது அறிவைத்தா, அறிவான புத்தகங்களைத்தா என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் என்று ஏசி கலைக்கவே. உடனே அவர்கள் ஓடிப்போய் அறிவைத்தா, அறிவான புத்தகங்களைத்தா என்று கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். சற்று பின்னர் சுவாமி அறைக்கு சென்று பார்த்த பொழுது, வீட்டு முனறையில் உள்ள புத்தக அலுமாரியில் இருந்த அத்வைதமும் சாயி அவதாரமும் என்ற தலைப்பில் நான் எழுதிய புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அலுமாரியில் திருக்குறள் முதலாய பல புத்தகங்கள் இருந்தும் நான் எழுதிய புத்தகமே வைக்கப்பட்டிருந்தது. அன்பான எனது முயற்சிக்கு சாயி கொடுத்த அங்கீகாரமும் ஆதரவும் அதுவென்று உணர்வோமே நாம், அதுவென்று உணர்வோமே நாம். உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்த நாட்களில் யாழ்ப்பாணத்தில் வசித்த மக்கள் நாங்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து சாவகச்சேரி முதலாய இடங்களில் குடி புகுந்தோம். இது 95ஆம் ஆண்டு நிகழ்ந்தது ஆகும். அங்கிருந்து நானும் மனைவி பிள்ளைகளும் இடம்பெயர்ந்து வவுனியாவில் தங்கி பின்னர் கொழும்பு சென்று, பின்னர் அங்கிருந்து இந்தியா சென்று தமிழ்நாட்டில் குடி புகுந்தோம். பகவான் சாயி கோடைக்கானலில் தங்கியிருக்கும் கோடை காலமாகும். அது நாங்கள் 4 பேரும் கோடைக்கானலில் பகவானை தரிசிக்க ஒரு பேருந்தில் சென்று கொண்டு இருந்தோம். அந்த பேருந்தில் எனது பணப்பை தொலைந்து விட்டது. அதில் எனது இலங்கை அடையாள அட்டையும் கொஞ்ச பணமும் இருந்தது. அடையாள அட்டை இல்லையெனில் எமது இலங்கை நாட்டுக்கு திரும்பவே முடியாது. மனம் கலங்கியபடியே கோடைக்கானலில் ஒரு விடுதியில் தங்கி அடுத்த நாள் சாயி
பிரசன்ன